வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். திரையுலகில் அடுத்தடுத்து அதிர்ச்சியான மரணங்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா மாரடைப்பால் மீண்டும் ஒரு பிரபல நடிகர் காலமாகி போயிருக்கிறாரு. இவருடைய மரணம் ஒட்டுமொத்த சினிமா துறையுமே உலுக்கி வருகிறது. சமீப காலமாகவே குறிப்பாக சொல்லணும்னா 2021 கொரோனா காலகட்டம் ஆரம்பித்திலிருந்து முடிந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாரடைப்பு காரணமாக தமிழ் சினிமா மட்டுமல்லாமல் இந்திய சினிமாவில் ஏகப்பட்ட திரைப்பிரபலங்கள் வரிசையாக மரணம் அடைந்துகிட்டே போனாங்க. நேற்று கூட பார்த்தீங்கன்னா முக்கியமான பிரபல ஹாலிவுட் நடிகர் மாரடைப்பு காரணமாக இறந்து போனார். 2 நாட்களுக்கு முன்பு சிறகடிக்க ஆசை சீரியலில் பூங்காவனம் கேரக்டரில் நடித்த திடீரென அவருடைய மரணம், சீரியல் நடிகருடைய மரணம் அவங்களுடைய படக்குழுவினரை உலுக்கியிருந்தது. இப்போது பார்த்தீங்கன்னா மீண்டும் திரையுலகில் அடுத்தடுத்த அதிர்ச்சியான மரணங்கள் நிகழ்ந்து வருகிறது. இப்போது மீண்டும் ஒரு பிரபல நடிகர் மாரடைப்பு காரணமாக இறந்து போயிருக்கிறாரு. இவருடைய மறைவுக்கு தமிழ் சினிமா ரசிகர்கள், பிரபலங்கள், அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுட்டு வராங்க. யார் அந்த பிரபல நடிகர், அவருக்கு என்னாச்சு, என்ன தகவல்னு பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். திரையுலகில் அதிர்ச்சி. பிரபல டப்பிங் கலைஞர் ஷாம்குமார் மாரடைப்பால் காலமாகி போயிருக்கிறாரு. இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. திரையுலகில் அடுத்தடுத்து அதிர்ச்சியாக பிரபல நடிகரும் டப்பிங் கலைஞருமான ஷாம்குமார் ஜீவரத்னம் மாரடைப்பு காரணமாக நேற்று காலமாகி போயிருக்கிறாரு. தமிழ் துறையுலகில் அடுத்தடுத்து பிரபலங்கள் உயிரிழப்பு செய்திகளையும் திரையுலகரையும் ரசிகர்களையும் பெரும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ஷாம்குமார் ஜீவரத்னம் திடீரென மறைவு குறித்த செய்தியை அவருடைய நெருங்கிய நண்பரும் சக நடிகருமான ஆதேஷ் பாலா தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்து உறுதிப்படுத்தியுள்ளார். அவருடைய மறைவு செய்தியை கேட்டு அதிர்ச்சி அடைந்த திரையுலக பிரபலங்கள், சக நடிகர்கள் மற்றும் ரசிகர்கள் இணைய வழியாக தங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வருகிறாங்க. ராஜமாபுரம் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட தமிழ் திரைப்படங்கள், குணச்சித்திரம் மற்றும் முக்கிய கதாபாத்திரங்களை நடித்து தனக்கென தனி முத்திரை பதித்தவர்தான் ஷாம்குமார். ஜோக்கர், நாற்காலி, இட்லி கடை போன்ற மக்களின் கவனம் ஈர்த்த குறும்படங்களில் நடிச்சிருக்கிறாரு. மேலும் டப்பிங் கலைஞராக பல்வேறு கதாபாத்திரங்களில் குரல் கொடுத்து தனது தனித்துவமான திறமையை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. இவருடைய மரணம் சினிமா துறையில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சின்ன திரைப்பிரபலங்கள் மட்டுமல்லாமல் ஏகப்பட்ட திரைப்பிரபலங்கள் இவருக்காக நினைவஞ்சலி செலுத்திட்டு வருகிறாங்க. இன்று பெசன்ட் நகரில் உள்ள மின் மயானத்தில் இவருக்கு நல்லடக்கம் செய்யப்படும் என அவங்க குடும்பத்தினர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. இவருடைய குடும்பத்திற்கு பல்வேறு ரசிகர்கள், திரைப்பிரபலங்கள் நேரில் சென்று நடிகர்கள் இவருக்காக உதவி செய்துட்டு வராங்க. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.